மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை நிலவரப்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதியில் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு அடுத்த 2 நாட்களில் வடமேற்கு திசையில் தமிழ்நாடு, இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக கடலோர தமிழகம், உள் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் மிக கனமழை பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று கடலூர், விழுப்புரம், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மறுநாள் கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் மிக கனமழை பெய்யலாம் என்றும் கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று லேசான மழைக்கும் நாளை மிதமான மழைக்கும் வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதானி குழும முறைகேடு குறித்து நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டும் என்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்காக டெல்லியில் மத்திய அரசு சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். திமுக சார்பில் TR பாலு, திருச்சி சிவா ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது எதிர்க்கட்சிகள் சார்பில் அதானி விவகாரம், விலைவாசி உயர்வு, மணிப்பூர் கலவரம், டெல்லியில் காற்று மாசுபாடு, வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது.